இந்த வாரம் ஒரு திருக்குறள் கதை. ஐஸ்கிரீம் கேட்ட வாலு விக்கியை பற்றி. அன்று வாலு விக்கியும் அவன் நண்பனான ஜிம்மியும் பார்க்கில் விளையாடிவிட்டு ரோட்டில் நடந்து போய்க் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு கடையில் ஒரே கூட்டம். என்னடா என்று பார்த்தால், சிறுவர்கள் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கையில் பிடித்துக் கொண்டிருந்தனர். விக்கிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசை வந்தது. வா, நாமும் போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் என்று ஜிம்மியை இழுத்து கொண்டு நடந்தான். நமக்கெல்லாம் தரமாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே ஜிம்மி அவன் பின்னால் ஓடியது. அங்கே கவுண்டரில் கையை நீட்டியது விக்கி. நிமிர்ந்து பார்த்த கடைக்காரன், சும்மா எல்லாம் ஐஸ்கிரீம் தரமாட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீம் ரூபாய் என்றான். ஏமாற்றத்துடன் சோகமாக திரும்பியது விக்கி. நான் தான் அப்பவே சொன்னேனே என்றது ஜிம்மி. ஒரு ஐஸ்கிரீம் ரூபாயாம். நாம் எங்கே போறது பணத்துக்கு? ரெண்டும் சோகமாக நடந்து சென்றன. வழியில் ஒரு ஸ்விம்மிங் பூல். குழந்தைகளுக்கு ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். வா, நாம் கொஞ்ச நாள் இதை வேடிக்கை பார்க்கலாம் என்று 2 பேரும் உள்ளே போயினர். அன்று அயானும் ஸ்விம்மிங் கற்றுக்கொள்ள தன் தந்தையுடன் வந்திருந்தான். தன்னுடன் தந்தையும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கியே ஆக வேண்டும் என்று ஒரே அடம். அவங்க அப்பாவும், சரி இரு வரேன் என்று தன் பேண்டை கழற்றி அதனுள் தன் பர்ஸை பத்திரமாக வைத்துவிட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்கினார். அப்பதான் விக்கிக்கு அந்த ஐடியா வந்தது. நைஸாக உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு இறங்கியது. ஏய், எங்கே போறே என்றது ஜிம்மி. உஷ் என்று வாயில் விரல் வைத்து எச்சரித்துவிட்டு அடிமேல் அடி வைத்து அயானின் அப்பா வைத்த பேண்டை நோக்கி நடந்தது. நைஸாக அதில் இருந்த பர்ஸை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தது. பார்த்து கொண்டே இருந்த ஜிம்மி சொன்னது, எதுக்கு பர்ஸை அப்படியே எடுத்துட்டு வந்த? கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிப்போம். 2 பேருக்கும் ஒரு 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு பர்ஸை அங்கேயே வச்சிடு என்றது. அதுவும் சரிதான் என்று 20 ரூபாய் எடுத்துக்கொண்டு பர்ஸை வைக்க திரும்பினாள். அதற்குள் அவர்கள் மேலே வந்துவிட்டனர். இப்ப எப்படி வைக்கிறது? அயானின் அப்பா அவனுக்கு தலை துவட்டிக் கொண்டிருந்தார். இதுதான் சமயம் என்று நைஸாக பர்ஸை அவர் பேண்ட்டுக்கு அடியில் தள்ளிவிட்டது. இதற்குள் அயான் அதை பார்த்து விட்டான். ஐ அப்பா, குரங்கு என்று கத்தினான். அவன் அப்பா திரும்பி பார்ப்பதற்குள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து விட்டது. ஜிம்மியும் அதனுடன் சேர்ந்து கொண்டது. இருவரும் விரைந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு சென்று பணத்தை நீட்டியதும் அந்த கடைக்காரன் அவர்களை ஏற இறங்க பார்த்தான். இதுகளுக்கு எப்படி பணம் கிடைச்சிருக்கும்? என்ன பார்க்கற? நீ கேட்ட பணம் இதோ, சீக்கிரம் ஐஸ்கிரீம் கொடு என்று அதட்டியது விக்கி. அவனும் ஐஸ்கிரீமை எடுத்து நீட்டினான். அதை வாங்க போன நேரத்தில் ஒரு கை விக்கியின் கையை பற்றியது. அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தது விக்கி. அங்கே ஒரு போலீஸ். ஏன் ஏன் என் கைய பிடிக்கிறீங்க? ஒரு குரங்கு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா? உனக்கு எப்படி இந்த காசு கிடைச்சது? அ அது வந்து எங்க அம்மா குடுத்தாங்க. அப்படியா? இரு, உங்க அம்மாவ கேட்கலாம். கான்ஸ்டபிள், ஓடி போய் இவங்க அம்மாவ கூப்பிட்டு வா. நான் இவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். போலீஸ் அவர்கள் இருவரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாக்கப்பில் அடைத்தது. இது ரொம்ப அநியாயம். எங்களை எப்படி நீங்க ஜெயில்ல போடலாம் என்று கத்தியது விக்கி. ஜிம்மியோ பயந்து நடுங்கியபடி, உஷ், சும்மா இரு விக்கி, தப்பு மேல தப்பு பண்ணாதே என்று வார்ன் செய்தது. அதற்குள் கான்ஸ்டபிள் விக்கியின் அம்மாவை கூட்டி வர, இன்ஸ்பெக்டர், என் பையன் என்ன செஞ்சான்? அவன் சின்ன குழந்தை, அவனை விட்டுடுங்க, மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சியது. அவனுக்கு நீங்க தான் காசு கொடுத்தீங்களா? காசா? மிருகங்களுக்கெல்லாம் ஏது காசு சாமி? என்னிடம் ஏது காசு? அப்படியென்றால் விக்கி, நீ பொய் சொல்லியிருக்கிறாய். விக்கி தலையை குனிந்து கொண்டது. ஜிம்மி அழுது கொண்டே, இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை சொல்லிடுறேன். எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசையா இருந்ததுனால நாங்க அதை ஸ்விம்மிங் பூலில் அயானின் அப்பா பர்ஸில் இருந்து திருடினோம். குரங்கின் அம்மா ஆச்சரியமாக பார்த்தது. நீ திருட்டு வேலையெல்லாம் கூட செய்யறியா? திருடுவது தப்பில்லையா? நீங்களும் மனிதர்கள் போல் மாறிவிட்டீர்களா? விக்கியும் ஜிம்மியும் கெஞ்சின. சார் சார், தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்று அழுதன. இன்ஸ்பெக்டருக்கும் பாவமா போயிடுச்சு. உங்க அம்மாவுக்காக இந்த முறை விடுறேன். இன்னொரு முறை இப்படி செய்தா நிச்சயம் ஜெயில் தான். கான்ஸ்டபிள், இந்தா, இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அயான் அப்பாவிடம் அவர் பணத்தை கொடுத்துட்டு வா. ஐஸ்கிரீமை பார்த்ததும் தான் அவர் அழுகை நின்றது. விக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே அம்மாவை பார்த்து கேட்டது, ஆனா அம்மா, இந்த போலீஸ் என்ன சிரிப்பு போலீஸா? திருடுனா எங்களை ஜெயில்ல போடாம சாமியார் மாதிரி அன்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்கறார். போலீஸ்னா வீரமா இருக்க வேண்டாமா? அப்பதான் விக்கியின் அம்மா சொன்னார்கள்,
"அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை." அப்படின்னா என்ன அம்மா? இது ஒரு திருக்குறள். வெறும் சாமியார்கள் தான் அன்போடு இருக்கணும் என்று இல்ல. அவங்கள விட இந்த போலீஸ் மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப அன்போட இருக்கணும். திருடனிடம் கடுமையாகவும், அப்பாவி மக்களிடம் அன்பாகவும் நடந்து கொள்ளணும். திருடர்கள் திருந்தவும் ஒரு வாய்ப்பு குடுக்கணும். அம்மா சொன்னதைக் கேட்ட விக்கியும், ஜிம்மியும் இனி இப்படி திருடக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டன.